காலை தியானம் February 6, 2024. தலைப்பன் துயரப்படுவர்களுக்கு ஆறுதல். தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறுவோம். துயரப்பட்ட அனைவரையும் ஆறுதல் செய்யவும். ஏசாயா 62:2. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அலெக்சாண்டர் என்ற கட்டுரையாளர் நியூயார்க் மருத்துவமனை ஒன்றில் நடந்த காட்சியை இவ்வாறு விவரிக்கிறார். மருத்துவமனையில் ஓய்வறையில் ஒரு தாய் மிகவும் சோகத்தோடு கன்னத்தில் கண்ணீர் வடிய அமர்ந்திருந்தார். சற்று முன்பு தான் தன்னுடைய ஒரே குழந்தை மரித்து போனதின் நிமித்தம் கலங்கின அந்த தாய்க்கு அங்குள்ள தலைமை செவியலர் அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் உங்கள் மகள் அறையை விட்டு வெளியே வரும்போது அந்த வரவேற்பையில் உட்கார்ந்திருந்த சிறுவனை பார்த்தீங்களா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண் இல்லை என்று சொன்னார்கள். மேலும் அந்த நர்ஸ் சொன்னது, இந்த சிறுவன் வெளிநாட்டிலிருந்து தன் தாயுடன் வந்தான். இப்பொழுது அவன் தாய் சற்று முன்பு மரித்து போனார்கள். இப்பொழுது அவனிடத்தில் போய், இந்த உலகத்தில் நீ தனிமையானவன், உன் தாய் இப்பொழுது மரித்து போனாள் என்று செய்தியை சொல்லப் போகிறேன் என்றார். அவளுக்கு வேறு யாருமே கிடையாது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தாய் ஆம்புலன்ஸில் அவர்களை கொண்டு வந்தார்கள். அப்போதிலிருந்து இரவும் பகல் அந்த அறைக்கு வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது நீங்கள் என்னுடன் வர வேண்டும். அதை கேட்ட அந்த பெண்ணுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. தன் கண்களில் உள்ள கண்ணீரை துடைத்தால், தலைமுடியை சரி செய்து கொண்டால், அந்த நர்ஸுக்கு சென்று அந்த சிறுவனை கட்டி அணைத்து கொண்டு தன்னோடு வீட்டிற்கு வரும்படி அழைத்து சென்றார். அவருடைய பாரம் குறைந்தது. அந்த சிறுவனுடைய கவலையும் நீங்கிற்று. ஒருவருக்கொருவர் ஆறுதல் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி! இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆறுதல் கூறுவராகவே இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அதுதான். இந்த உலகத்தில் அதிகமான மக்கள் ஏதாவது ஒரு காரணங்களால் கலங்கி கொண்டிருந்தால் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யும் மிக பெரிய ஊழியம் ஆறுதல் சொல்வது. இயேசுவின் அன்பு எல்லோரையும் நெருங்கி ஏவுகிறது. ஆறுதல் செய்கிறவர்களுக்கு ஆறுதல் செய்யப்படும். சமாதானம் கூறுவர்களுக்கு சமாதானம் அருளப்படும். கண்ணீரை துடைக்கிறவர்களுக்கு கண்ணீரை துடைக்கப்படும். நாம் எல்லோரும் கண்ணீரையும் தேவன் துடைப்பார். நம்முடைய எல்லாருடைய கண்ணீரையும் தேவன் தாமே துடைத்து நம்மளை ஆறுதல் படுத்துவார். எங்கள் ஆறுதலின் தேவனே, உலகம் கொடுக்கக்கூடாத உம்முடைய சமாதானத்திற்காக ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி ஜெபிப்போம். என் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே ராஜா, என் தகப்பன் கொடுக்காத ஆறுதல் எப்பா யாராலே கொடுக்க முடியாதப்பா. நீர் ஒருவர் தான் எங்களுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் அப்பா. என் கண்ணீரை துடைக்க முடியும் அப்பா. நீர் ஒருவர் இருந்தால் எங்களுக்கு போதும் அப்பா. என் கண்ணீரை துடைத்து ஆறுதலை படுத்து சமாதானம் தந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.